ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். அந்த பார்க்குக்கு ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து, இப்போ திருப்பி வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு பசங்களாம் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாமா யார் யாருன்னு நீங்கள் பாருங்கள். ஹாய். நாங்கள் எல்லோரும் பார்க்குக்கு போகிறோம். பார்க்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். பாய். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது இந்த பார்க்கு பார்க்க. வயசானவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வசதியாக இருக்குது. இந்த பார்க்கு அழகாக இருக்குது. நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் உங்கள் ஃபேமிலியோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா இருங்க, எங்கள் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எங்கள் மாமியார். இங்கே பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போருங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்கம்மா? கை வலிக்குதுக்கு டாக்டர்கிட்ட போனேன்னா இதுமாரி எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்களா, அதுதான் பண்ணினுக்கிறேன். அப்பயே சொன்ன சுகர் எல்லாத்துலேயும் கம்மியாக சாப்பிடுங்க, டாக்டர்கிட்ட போனால் இதை தான் பண்ண சொல்லுவாங்கன்னு. பார்க்குறத பாரு, நல்லா திருன்னு முழிச்சிட்டு பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 8 போட்டு அதில் நடந்திங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். கால் வலி, குதிங்கால் வலிலாம் வராது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊஞ்சல் ஆடுறாங்க. இதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு எவ்வளோ சூப்பரான விளையாட்டு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இருக்க பசங்களாம் வீடியோ கேம்லேயே டைம் செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஊஞ்சலில் பார்க்கிலலாம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 90s கிட்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தெரியும். எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பசங்களையும் நீங்கள் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பார்க்கிலலாம் விளையாட விடுங்க. மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு. அப்படியே இந்த சைடில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இதுக்கப்புறம் சுகர் ஓவராக சாப்பிடுவீங்களா? கட்ட முடியுமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க் போயிட்டு வந்துட்டோம். எல்லாம் டயர்டாயிட்டாங்க. மூஞ்சில் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் டயர்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.